இல்லை அவர் விமானத்தில் போகிறாரா சைக்கிளில் போகிறாராங்கிறது கேள்வி இல்லை. அவர் அரசியல்வாதி கிடையாது தம்பி. என் தம்பி நடிகர். அவர் காங்கிரஸும் கார்பரேட்டும் கைகோர்த்து தமிழ் தேசியத்தை வீழ்த்த வந்த பிள்ளவர். இதை நல்லா பதிவு பண்ணிக்கிறேங்க. நிறைய பேர் இப்படி குழப்பிக்கிறீங்க. அவர் ரயிலில் போகிறாரு, அவர் சைக்கிளில் போகிறாரு, அவர் பலன் ஊதுறாரு. லூசு போய் தம்பி. சினிமாவில் நடித்தா சொற்ப கோடிகள். இதே இந்த கார்பரேட்டை பணம் வாங்கி கொண்டு தம்பி களத்துக்கு வந்தால் அவருக்கு ஆயிரக்கணக்கான கோடிகள். இந்த கோடிகளை சுருட்டு வந்தவர். அவர் விமானத்துலேயும் போவார், எல்லாத்துலேயும் போவார் தம்பி. இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உழைக்க வந்த ஒரு அரசியல்வாதியை காட்டுங்க, அவருக்கு பதில் சொல்லுவோம். காசே குறி வந்த தம்பிக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் அரசியல்வாதியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. தம்பி ராஜீவ்காந்தி திமுக இருக்காருன்னு சொன்னாக்கா அவர் வெளிச்சமே நாம் கட்சி தான். தனியாக போயிருந்தாருக்கு அவருக்கு ஒரு மண் ஆயிருக்காது. இன்றைக்கி அவருக்கு பெரிய பதவி கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன அதில் ரொம்ப சொகுசாக தம்பி வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அந்த தம்பி நாம் தமிழ் கட்சியில் முதன்மையாக முகம் தெரிஞ்ச தம்பிகளுக்கெல்லாம் தூது விடுறார், விலை பேசி கொண்டிருக்கார். என்ன அது சில சூழ்நிலையில் தம்பிக்கு வந்து கவனம் தடுமாறி அவர் காட்டுற வலையில் விழுந்துருவாங்க. ஆனால் உறுதியான போராளிக்கு ஒருபோதும் மரணமில்லை என்ற ஒரே வாசகம் மூலியமாக என்ன தெரிவிச்சுக்கிறேன்னாக்க, சீமானுக்கு உண்மையாக நிற்கிற இந்த தமிழ் தேசத்துக்கு உண்மையாக நிற்கிற பிள்ளையும் இந்த மண்ணையும் மக்கள் நேசிக்கிற பிள்ளை ஒருபோதும் ராஜீவ்காந்தி பக்கமும் திமுக பக்கம் போக மாட்டான். இது சத்தியம். ஆனால் ஈவிகே இளங்கோவன் அவர்களுக்கு வந்து அண்ணன் சீமான் அவர்கள் நேரில் போய் அஞ்சலி செலுத்தியிருக்காரு. ஆனால் இது வந்து தமிழ் தேசியவாதிகள் மத்தியில் ஒரு எதிர்ப்பு வந்திருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்கன்னா, அது தமிழ் தேசியவாதிகள்னு சொல்கிறது தப்பு தம்பி. உங்களுக்கு இன்னும் உடச்சி சொல்கிறேன். நாம் தமிழ் கட்சியை வீழ்த்துவதற்கு, அதாவது என்ன சொல்கிறது, உலக கார்பரேட்டுகள் இலுமினாட்டிகள் திமுக மூலியமாக ஒரு 1000 யூடியூப் சேனல் ஆரம்பித்த ஐடிவி மூலியமாக வந்து நாம் தமிழ் கட்சியை வீழ்த்துவது, கொச்சைப்படுத்துவது, இந்த மண்ணை விட்டு அகற்றுவது என்ற திட்டமிட்டு தான் வேலை பார்த்துட்டு இருக்கு. அதில் தான் அந்த ஒரு டீம். அது உங்களுக்கு புரிஞ்சு நினைக்கிறேன். நாம் தமிழ் கட்சி, அதாவது ஒரு கட்சிக்கு இப்போ அண்ணா திமுகவுக்கு திமுக எதிராக இருப்பான், திமுகவுக்கு மற்ற கட்சி எதிராக இருப்பான், மொத்த கட்சியும் எங்களுக்கு எதிரி. காரணம் என்ன, தமிழ் தேசியம் இந்த மண்ணை ஒரு தமிழ் ஆண்டக்கூடாது. என்ன வந்துவிட்டால் அண்ணன் செந்தமன் சீமான் தமிழகத்தை சிஎம் அடைந்து விட்டால் கார்பரேட்டுக்கு ஆப்படித்து அடிப்பார்னு தெரியும். அப்போ உலக வர்த்தக சந்தை இங்கே முடிஞ்சு போவோம், தற்சார்பு வெளியே வந்துடும். இதை ஏற்க முடியாமல் ஒரு கார்பரேட் தான் இந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அது பார்த்துக்குவோம். நாம் ஆடப்புறம் ஒரு ஆட்டம் 26ல் அதுலேயே ஆண்டுருவாங்க, பார்ப்போம்.